மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சொந்த பந்தங்களை, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இன்ப நாமத்தினால் உங்களை வாழ்த்தி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கடவுள் நிச்சயமாக உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து நன்மையாக அவர் வைத்திருப்பார் என்கின்ற நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம். அந்த நன்மைகளுக்கு நாம் யாவரும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் கடவுள் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், நாம் வெறுமையாக இருந்த நாட்கள் உண்டு. நாம் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாத காலங்கள் இருந்தது. நமக்காக ஆசீர்வாதத்தை உருவாக்கி கொடுக்கும்படியாக ஒரு நல்ல மெய்ப்பரையோ இல்லை ஒரு நல்ல ஊழியர்களையோ உங்களுக்கு கடவுள் அறிமுகப்படுத்தியிருக்கலாம். அதன் மூலமாக உங்கள் எதிர்காலத்தின் வாழ்க்கைக்குண்டான வாசல்களை தேவன் திறந்திருக்கலாம். அதன் மூலமாக சில நன்மைகளையும் சந்தோஷத்தையும் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அப்படி பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சபையின் மூலமாக, எந்த ஊழியர்கள் மூலமாக கடவுள் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரோ அவருக்கும் அந்த சபைக்கும் கடவுளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, மரணம் பரிந்து வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், அந்த ஊழியங்களையும் அந்த சபைகளையும் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, தாங்கணும், தோள் கொடுக்கணும். அவங்க எப்படி இருக்கிறாங்க நீங்க என்ன கூடாது, அது கடவுள் நமக்கு அந்த இடத்துல இருந்து கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் உகந்தவர்களாக இருக்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 116ஆம் அதிகாரத்துல 12வது வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. ஒருவேளை கடவுளுடைய அனுகூலத்தினாலும் நீங்கள் போன அந்த திருச்சபையின் மூலமாக ஆதி நாட்களிலே கடவுள் உங்களை ஆசீர்வதித்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்திற்குண்டான அந்த மகிமையினுடைய பங்குகள், எந்த ஊழியர் உங்களுக்கு தேவனுடைய வாக்குகளாக தீர்க்க தரிசனங்களாக கொடுத்து உங்கள் வாழ்வு உயரும் என்று சொல்லப்பட்டதோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களோ அந்த இடங்களுக்கும் அந்த காரியங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். ஏன்னா வேதம் நமக்கு அதுதான் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. நன்மை செய்த இடத்தை ஒரு நாளும் மறந்து விடாதே. கடவுள் நமக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய நல்ல ஊழியர்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் பிரசாதத்துக்கான சபைகள் நிறைய இருக்கிறது. ஆத்துமாக்கள் நிறைய சபைக்குள் இருக்கலாம். அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்கள் கரங்களிலிருந்து வாங்குவதற்கான முயற்சிகள் நிறைய இடங்கள் எடுக்கலாம். உங்கள் கண்களுக்கு நிச்சயமாக தெரியும். இது சில ஊழியர்கள் வரக்கூடியதை சில ஏழைகளுக்கும் சில ஊழியர்களுக்கும் தாங்கக்கூடிய சில ஊழியர்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்யக்கூடிய அவங்களுடைய பல தோற்றங்களை இங்க பார்க்காதீங்க. கடவுளுடைய பணியில கடவுளை சார்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், நன்மை செய்கிறார்களா, அதை நீங்க பார்க்கணும். கடவுள் நமக்கு நன்மை செய்யும் பொழுது அதற்கு ஒரு பங்காக நம்ம என்ன பண்ணுங்க, உறுதுணையாக கூட இருந்து அதை என்ன பண்ணணும், இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு எங்களுடைய திருச்சபையில் அப்படிதான் நிறைய இடங்களில் பிள்ளைகள் இருந்தாலும் இந்த சபைகளை தாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன்னா இந்த சபை மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு அந்த தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக நிறைய கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனக்காக, என் குடும்பத்திற்காக அதிகமாக இந்த ஊழியத்திலிருந்து பணங்கள் அதிகமாக இதுவரைக்கும் நான் எடுத்து பயன்படுத்தினதல்ல. முழுக்க முழுக்க என் திருச்சபை மக்கள்கள், ஏழை குடும்பங்கள், ஏழையில் பள்ளிக்கூடம் கட்ட முடியாது இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த ஊழியங்கள் முடிந்த அளவுக்கு வரக்கூடியதை தாங்கி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் கடவுளுடைய அனுகூலம் நிறைய பேர் இந்த ஊழியத்திற்கு சில அறிந்த முகங்களும் அறியாத முகங்களும் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த சபையை சார்ந்த மக்கள்கள் நீங்கள் என்ன பண்ணணும், இன்னும் அதிகமாக அதற்காக பிரயாசப்படணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல
சபைகளும் நல்ல மனிதர்களும் உங்கள் கண்களுக்கு தெரியும் பொழுது அது அல்லது பெற்ற நன்மைகளை மறந்து விடாம நீங்கள் ஜீவன் இருக்கும் நாள் வரைக்கும் என்ன பண்ணுங்க, அந்த இடத்திற்கு உண்மையாக இருங்க, அதில் கொடுக்கறதுலையும் உண்மையாக இருங்க. அல்லேலூயா. ஏன்னா அங்க சொல்லப்படுகிறது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் 1-2 பல காரியங்களை செய்திருக்கிறார். சரிங்களா? நம்ம எண்ணி பார்த்தா போதும். நம்ம ஒரு நிமிடம் முழங்கால் படியிட்டு நம்ம கடந்த பாதைகளை சற்று நம்ம எண்ணி பார்த்தாலே போதும். அதான் அழகா பெக்மன் செய்யப்படுகிறார். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன். அப்போ நான் கடந்த வாழ்க்கையில பட்ட நுகங்கள் பார்க்கும் பொழுது எனக்கு என்னை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்கு தேவன் காரணம், தேவனுடைய தாசர்கள் காரணம், சபை காரணம் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு உண்மையாக இருங்க. கடவுள் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. அவர் செய்த நன்மைகளும் கடந்து வந்த பாதைகளும் மறந்து விடாதபடி நன்றி உள்ள இருதயமாக இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென்.